Hello everyone, welcome to Mr. G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல வந்து நீங்க யாருக்காவது ஒரு சில டைம்ஸ் மெசேஜ் அனுப்பும்போது உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகாம கேன்சல் ஆயிட்டே இருந்துச்சு அப்படினா அதை எப்படி சரி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். சோ அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா not sent அப்படினு சொல்லிட்டு எனக்கு ரிப்பீட்டடா மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா செக் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும் சரியா? சோ அதுல பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீசென்ட் காட்டும் இல்ல delete கொடுக்கும். சோ இதுல நீங்க ரீசென்ட் பண்றதுனா ரீசென்ட் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி delete கூட பண்ணிக்கலாம். சோ நான் மறுபடியும் ரீசென்ட் கொடுத்திருக்கேன் பட் மறுபடியும் ஃபெயில் தான் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் மெயினா இருக்கும். நீங்க வந்து இந்த மெசேஜ் அனுப்புற செட்டிங்ஸ்ல வந்து எதையாவது மாத்தி வச்சிருப்பீங்க இல்ல வந்து சிம் வந்து பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். சோ அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். சோ நீங்க ரெண்டு சிம் யூஸ் பண்றீங்க அப்படினா ஒரு சிம் கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த சிம்ல நீங்க வந்து இந்த மெசேஜ் அனுப்பி இருக்கலாம். அதனால கூட ஃபெயில் ஆகும். கீழ பாத்தீங்கன்னா சிம் கார்டு ஐகான் போட்டு பட்டன் இருக்கும். சிம் 2ல இருக்கு. அதை டேப் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு சிம் கார்டு காட்டும். ஸோ எந்த சிம்மில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா மறுபடியும் ரீசென்ட் கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ சிம்மை மாற்றி நீங்கள் சென்ட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ நான் வேணால் மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் சிம் 1ல் இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சிம்மை மாற்றி. இல்லை அப்படின்னா செட்டிங்கில் ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்ஸ் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரீசெட் வைஃபை மொபைல் அண்ட் ப்ளூடூத், 2 பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ், 3 பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆல் டேட்டா. ஸோ அந்த 3வது ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா டேட்டாவும் டெலிட் ஆயிரும். அதை பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசெட் வைஃபை மொபைல் அண்ட் ப்ளூடூத் இருக்கும். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் வரும். கீழே ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட பின்னை கேட்கும். பின்னை என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் எல்லாம் ரீசெட் ஆயிரும் பழைய மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்குது. ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரீசெட் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.